அண்டர் 15,000 ஒரு ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவி வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன பிராண்ட் வாங்கலாம், என்ன மாடல் வாங்கினா பெஸ்டா இருக்கும் அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். சோ அந்த டவுட் எல்லாமே கிளியர் பண்ணக்கூடிய விதமா தான் இந்த டாப் 5 எல்இடி பத்தின டீடைலான ரிவ்யூ கொடுக்க போறேன். அண்டர் 15,000 இருக்கக்கூடிய மாடல். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ அதுல பார்த்தா அப்படின்னா OnePlusல இருக்கக்கூடிய Y1s சீரிஸ். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 32 inches 43 inches இதெல்லாமே அவைலபிள் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இதுல இருக்கக்கூடிய டிசைன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே ஃப்ரேம்லெஸ் டிசைன் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் டைரக்ட் எல்இடி VA பேனலுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் 60 Hz கண்ண ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்கு. அண்ட் பிக்சர் என்ஹான்ஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் காமா பிக்சர் என்ஜின் கொடுத்திருக்காங்க. சோ இது ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசிஸ்லயே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுல இருக்கக்கூடிய கான்ட்ராஸ்ட் பொறுத்த வரைக்கும் டைனமிக் கான்ட்ராஸ்ட்கான ஆப்ஷனுமே எனேபிள் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ நல்ல ஒரு ஹை கிரேட் பிக்சர் குவாலிட்டியுமே நம்மளால ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லலாம். அண்ட் இதுலயே HDR10 அண்ட் HDR10+ கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் HLG கான சப்போர்ட்டுமே இருக்கு. நல்ல ஒரு அப்கிரேடான பிக்சர் குவாலிட்டியுமே ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லலாம். அண்ட் ஆடியோ குவாலிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 20 வாட் கான ஆடியோ ஸ்பீக்கருமே இருக்கு. அண்ட் டால்பை ஆடியோக்கான சவுண்ட் சிஸ்டம்மே கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு அப்ஸ்கேலிங் சவுண்ட் டெக்னாலஜியுமே ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லலாம் இந்த 32 inches Y1s சீரிஸ் பொறுத்த வரைக்கும். அது இல்லாம பார்த்தோம் அப்படின்னா டால்பை அட்மாஸ்கான சவுண்ட் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. சோ நல்ல ஒரு கிளியர் கிறிஸ்டலான சவுண்ட் சிஸ்டம் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கூகுள் சர்டிஃபைட் ஆண்ட்ராய்ட் டிவி 11.0 கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் கூகுள் சர்டிஃபைட் டிவி அப்படின்றதுனால இதுலயே கூகுள் பிளே ஸ்டோருக்கான சப்போர்ட்டுமே இருக்கு. அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட்கான சப்போர்ட்டுமே இருக்கு. கூகுள் குரோம் காஸ்டுக்கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் மல்டி காஸ்ட் DLNA சப்போர்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாடல்ல அவைலபிள் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ரிமோட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் ப்ளூடூத் ரிமோட்டுமே கொடுத்திருக்காங்க. IRல ஒர்க் பண்றதுனாலுமே ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளூடூத்ல ஆக்சஸ் பண்றதுனாலுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு அப்கிரேடான ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் குவாட் கோர் ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. கிராஃபிக் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Mali G31 கிராஃபிக் ப்ராசஸருமே கொடுத்திருக்காங்க. அண்ட் RAM பொறுத்த வரைக்கும் 1GB RAM 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்மே கொடுத்திருக்காங்க. சோ நல்ல ஒரு அப்கிரேடட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 HDMI போர்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு USB போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா ARC சப்போர்ட்டுமே அவைலபிள் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு அப்கிரேடான ஃபியூச்சருடைய ப்ராடக்ட் இந்த OnePlus Y1s சீரிஸ் பொறுத்த வரைக்கும். சோ இதோட பிரைஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 15,490 ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலயே கார்டு எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா இன்னுமே டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் கொடுத்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா கண்டிப்பா OnePlus Y1s சீரிஸ் மாதிரி இருக்கும் இந்த 15,000 வரக்கூடிய ப்ராடக்ட்ல. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏசர்ல இருக்கக்கூடிய I சீரிஸ் இந்த 2022ல இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்கக்கூடிய மாடல். சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா 32 inches 43 inches 50 55 இந்த வேரியன்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அண்டர் 15,000 வரக்கூடிய பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னா கண்டிப்பா ஏசர் I சீரிஸ் ப்ராடக்ட்டுமே இருக்கும். சோ இதுல இருக்கக்கூடிய டிசைன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே லிமிட்லெஸ் விஷன் ஃப்ரேம்லெஸ் டிசைன் அப்படின்ற கான்செப்ட்ல தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் 178° வியூவிங் ஆங்கிள் 60 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் இதெல்லாமே கொடுத்திருக்காங்க. அண்ட் பிக்சர் என்ஹான்ஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒயிட் கலர் கேமட்கான ஆப்ஷனுமே எனேபிள் பண்ணி கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா அடிஷனல் ஃபீச்சர்ஸா HDR10+ கான சப்போர்ட்டுமே எனேபிள் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ நல்ல ஒரு அப்கிரேடான பிக்சர் குவாலிட்டியுமே ஃபீல் பண்ண முடியும். ஒவ்வொரு பிக்சருமே நல்ல ஒரு விவிட் ஆங்கிள்னால ஃபீல் பண்ண முடியும். சோ அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி தான் இந்த ஒயிட் கலர் கேமட் டெக்னாலஜி அப்படின்றதுமே. அண்ட் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சொல்லியிருந்தோம். அது இல்லாம பார்த்தோம் அப்படின்னா பிக்சர் ஸ்டெபிலைசேஷன் என்ஜின்கான ஆப்ஷனுமே எனேபிள் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு பிக்சருமே நல்ல ஒரு மோஷன் ஃப்ளோனால ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 24 வாட்கான ஆடியோ ஸ்பீக்கருமே கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுலயுமே பார்த்தோம் அப்படின்னா டால்பை ஆடியோக்கான சவுண்ட் சிஸ்டமே இருக்கு. நல்ல ஒரு அப்கிரேடட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுலயுமே ஆண்ட்ராய்ட் 11.0 கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. கூகுள் சர்டிஃபைட் ஆண்ட்ராய்ட் டிவின்றதுனால பிளே ஸ்டோருக்கான சப்போர்ட்டுமே இருக்கு. கூகுள் அசிஸ்டன்ட்கான சப்போர்ட்டுமே இருக்கு. அண்ட் இதுலயே கூகுள் குரோம் காஸ்டுக்கான சப்போர்ட்டுமே எனேபிள் பண்ணி கொடுத்திருக்காங்க. அண்ட் RAM ROM பொறுத்த வரைக்கும் 1GB RAM 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்க்கான ஆப்ஷனுமே எனேபிள் பண்ணி கொடுத்திருக்காங்க. ப்ராசஸர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா குவாட் கோர் ப்ராசஸர் அண்ட் Mali G31 கிராஃபிக் ப்ராசஸர் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அவைலபிள் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ மேக்ஸிமம் ஸ்மார்ட் ஃபீச்சர் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்லயுமே கூகுள் சர்டிஃபைட் ஆண்ட்ராய்ட் டிவி இருந்துச்சு அப்படின்னா ஒரே மாதிரியான ஃபீச்சர் தான் எனேபிள் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் போர்ட்ஸ் அண்ட் கனெக்டிவிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 ESP போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. 2 HDMI போர்ட் அவைலபிள் கொடுத்திருக்காங்க. அண்ட் அது இல்லாம பார்த்தோம் அப்படின்னா RJ45 கான சப்போர்ட்டுமே இருக்கு. 3.5mm ஆடியோ அவுட் எடுக்கிறதுக்கான சப்போர்ட்டுமே இருக்கு. அண்ட் AV இன்புட் இந்த மாதிரியான பேசிக்கான சப்போர்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் டியூயல் பேண்ட் வைஃபைக்கான ஆப்ஷனுமே இருக்கு. ப்ளூடூத் 5.0 கான ஆப்ஷனுமே எனேபிள் பண்ணி கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு அப்கிரேடட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரிமோட் பொறுத்த வரைக்கும் சேம் IRல ஒர்க் பண்றதுனாலுமே ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் 360°லயுமே ஆக்சஸ் பண்ணிக்கூடிய அளவுக்கு ப்ளூடூத் ரிமோட் தான் அவைலபிள் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ ஓவராலா இதோட பிரைஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏசர் I சீரிஸ் ஆண்ட்ராய்ட் டிவி பொறுத்த வரைக்கும்
12,990 பிரைஸ்ல வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலயுமே கார்டு எல்லாமே யூஸ் பண்றோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் ஆஃபருமே கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த ப்ராடக்ட்டுமே பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரீசனபிளான ப்ராடக்டாவே இருக்கும். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெட்மில இருக்கக்கூடிய 32 இன்ச்சஸ் ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு டிவி. ஸோ இதுல இருக்கக்கூடிய டிசைன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே லிமிட்லெஸ் விஷன் ஃப்ரேம்லெஸ் டிசைனா தான் கொடுத்திருக்காங்க. 178 டிகிரி வீவிங் ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. அண்ட் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் ரேட்டுமே இருக்கு. அண்ட் பிக்சர் என்ஹான்ஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் விவிட் பிக்சர் என்ஜின்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு அப்ஸ்கேலிங் கிளாரிட்டினால ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லலாம். அண்ட் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா அடிஷனல் ஃபீச்சரா டைனமிக் கான்ட்ராஸ்டுக்கான ஆப்ஷனுமே இருக்கு. டைனமிக் பேக் லைட்கான ஆப்ஷனுமே இருக்கு. அண்ட் இதுல இருக்கக்கூடிய பேனல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா A+ கிரேட் பேனல் யூஸ் பண்ணிருக்கனால நல்ல ஒரு அப்ஸ்கேலிங் பிக்சர் குவாலிட்டியுமே ஃபீல் பண்ண முடியும்னே சொல்லலாம். அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஆடியோ குவாலிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 20 வாட்கான ஆடியோ ஸ்பீக்கருமே கொடுத்திருக்காங்க. டவுன் ஃபயரிங் ஸ்பீக்கரா 2-வே சேனல் ஸ்பீக்கராவும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல டால்பே ஆடியோக்கான சவுண்ட் சிஸ்டம் இருக்கு. அண்ட் டால்பே அட்மாஸ்க்கான சவுண்ட் சிஸ்டமே கொடுத்திருக்காங்க. அண்ட் DTS விர்ச்சுவல் எக்ஸ் அண்ட் DTS HDக்கான சவுண்ட் சிஸ்டம். நல்ல ஒரு அப்ஸ்கேலிங் சவுண்ட் டெக்னாலஜியுமே இந்த ரெட்மி 32 இன்ச்சஸ் ஆண்ட்ராய்டு டிவி பொறுத்த வரைக்கும் ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லலாம். அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு 11.0 ஆப்ஷன் இருக்கு. இதுவுமே கூகுள் சர்டிஃபைட் ஆண்ட்ராய்டு டிவி அப்படின்றதுனால இதுலயே பிளே ஸ்டோர், குரோம் காஸ்ட் அண்ட் இதுலயே கூகுள் அசிஸ்டன்ட்கான சப்போர்ட்டுமே எனேபிள் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதோட ரிமோட்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் ப்ளூடூத் ரிமோட் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் போர்ட்ஸ் அண்ட் கனெக்டிவிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 HDMI போர்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு USB போர்ட்டுமே அவைலபிள் கொடுத்திருக்காங்க. பேசிக்கா யூஸ் பண்ணக்கூடிய RJ45 சப்போர்ட், ஈத்தர்நெட்கான சப்போர்ட், 3.5mm ஆடியோ அவுட் எடுக்கிறதுக்கான சப்போர்ட், ஆப்டிகல் அவுட் எல்லாமே சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு போர்ட்ஸுமே அவைலபிள் கொடுத்திருக்காங்க. அண்ட் ப்ளூடூத் 5.0 ஆப்ஷனுமே இருக்கு. அண்ட் டியூல் பேண்ட் வைஃபைக்கான ஆப்ஷனுமே எனேபிள் பண்ணி கொடுத்திருக்காங்க. இப்போ வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தோம் அப்படின்னா ப்ளூடூத் 5.0 அண்ட் டியூல் பேண்ட் வைஃபை அப்படின்றத கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த ரெட்மி 32 இன்ச்சஸ் டிவிலையுமே அந்த ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணி கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு அப்கிரேடான ஃபியூச்சர் ரெடி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெட்மி 32 இன்ச்சஸ் டிவியுமே. சோ இவ்வளவு ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அண்ட் இதோட பிரைஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 12,500 ரேஞ்ச்ல மார்க்கெட்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹைசென்ஸ்ல இருக்கக்கூடிய விவிட் டிவி. சோ விவிட் டிவி அப்படின்னா மேக்ஸிமம் நல்ல ஒரு அப்ஸ்கேலிங் பிக்சர் குவாலிட்டி அப்படின்றது மைண்ட் செட்டுக்கு வரும். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 32 இன்ச்சஸ்மே அவைலபிள் கொடுத்திருக்காங்க. அது இல்லாம ஹை அண்ட் வேரியன்ட் எல்லாமே அவைலபிள் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இதுல இருக்கக்கூடிய டிசைன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே ஃப்ரேம்லெஸ் டிசைன்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா விவிட் A+ கிரேட் பேனலுமே யூஸ் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு அப்ஸ்கேலிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா IPS பேனலாவும் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு அப்ஸ்கேலிங் ப்ராடக்டாவே இருக்கும். அண்ட் பிக்சர் என்ஹான்ஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் விவிட் பிக்சர் என்ஜின்கான சப்போர்ட்டுமே இருக்கு. அண்ட் நேச்சுரல் கலர் என்ஹான்சருக்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு பிக்சருமே நல்ல ஒரு ரியாலிட்டியில ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஆடியோ குவாலிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 20 வாட்கான ஆடியோ ஸ்பீக்கருமே இருக்கு. டால்பி ஆடியோக்கான சவுண்ட் சிஸ்டமே கொடுத்திருக்காங்க. அண்ட் DTS விர்ச்சுவல் எக்ஸ், DTS ஸ்டுடியோ இந்த மாதிரியான ஆப்ஷனுமே எனேபிள் பண்ணி கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல் ஸ்பீக்கராகவும் கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சோ அதர் பிராண்ட் எல்லாமே கம்பேர் பண்றப்போ நல்ல ஒரு விவிட் பிக்சருமே ஃபீல் பண்ண முடியும். நல்ல ஒரு அப்ஸ்கேலிங் சவுண்ட் டெக்னாலஜியுமே ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லலாம் இந்த ஹைசென்ஸ் டிவி பொறுத்த வரைக்கும். இப்போ மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா ஹைசென்ஸ் டிவியுமே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிராண்டாவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா சேம் சொன்ன மாதிரி ஆண்ட்ராய்டு 11.0 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆண்ட்ராய்டு டிவி அப்படின்றதுனால இதுல கூகுள் பிளே ஸ்டோர், குரோம் காஸ்ட் அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட்கான சப்போர்ட்டுமே இருக்கு. அண்ட் ரோம் பொறுத்த வரைக்கும் 1GB RAM கொடுத்திருக்காங்க. 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜுமே இருக்கு. அண்ட் இப்போ மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லா 32 இன்ச்சஸ் டிவியுமே 1GB RAM, 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்றத கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ப்ளூடூத் 5.0 ஆப்ஷனுமே இருக்கு. டியூல் பேண்ட் வைஃபைக்கான ஆப்ஷனுமே இருக்கு. நல்ல ஒரு அப்கிரேடட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு பிரைட்னஸ் ஜாஸ்தியான ஒரு ப்ராடக்ட், அதுவும் ஒரு IPS பேனல்ல வாங்கணும், நல்ல ஒரு பிரீமியம் பிராண்டா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஹைசென்ஸ் 32 இன்ச்சஸ் ப்ராடக்ட்டுமே சஜஷன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாவே இருக்கும். அண்ட் போர்ட்ஸ் அண்ட் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 2 HDMI போர்ட் கொடுத்திருக்காங்க, 2 USB போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா ARC சப்போர்ட்டுமே அவைலபிள் கொடுத்திருக்காங்க. அண்ட் பேசிக்கா யூஸ் பண்ணக்கூடிய ஈத்தர்நெட், 3.5mm ஆடியோ அவுட், LAN போர்ட், AV இன்புட் இதற்கான சப்போர்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆப்டிகல் அவுட்டுக்கான சப்போர்ட்டுமே இருக்கு. சோ ஓவராலா இந்த ஹைசென்ஸ் விவிட் டிவி 32 இன்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் 12,990 ரூபீஸ்ல வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சாம்சங்ல இருக்கக்கூடிய பிரீமியம் ஸ்மார்ட் டிவி அப்படின்னு சொல்லலாம். சோ இது மாடல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 32T4340 சீரிஸ். சோ இதுல இருக்கக்கூடிய டிசைன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே ஃப்ரேமோட தான் கொடுத்திருக்காங்க. ஒரு ஸ்லீக்கான டிவி அப்படின்னு சொல்லலாம் இந்த சாம்சங் டிவி பொறுத்த வரைக்கும். சோ இதுல இருக்கக்கூடிய டிஸ்பிளே டெக்னாலஜி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா டிரெக்ட் LED VA பேனலுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 178 டிகிரி வீவிங் ஆங்கிள் இதற்கான சப்போர்ட் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அண்ட் பிக்சர் என்ஹான்ஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஹைப்பர் ரியல் பிக்சர் என்ஜின் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுலயே டைனமிக் கான்ட்ராஸ்டுக்கான ஆப்ஷனுமே இருக்கு. அண்ட் பியூர் கலருக்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. சோ ஒவ்வொரு பிக்சரும் நல்ல ஒரு அப்ஸ்கேலிங் குவாலிட்டியில நம்மளால ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லலாம். டைனமிக் கான்ட்ராஸ்ட் இருக்கனால ஒவ்வொரு பிளாக்கும் நல்ல ஒரு அப்ஸ்கேலிங்னால ஃபீல் பண்ண முடியும்.
இதுல இருக்கக்கூடிய சவுண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் 20 வாட்கான ஆடியோ ஸ்பீக்கருமே கொடுத்திருக்காங்க. 2-வே சேனல் ஸ்பீக்கரா டவுன் ஃபயரிங் ஸ்பீக்கர்னே சொல்லலாம். அண்ட் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா டால்பை டிஜிட்டல் பிளஸ்க்கான சவுண்ட் சிஸ்டம் இருக்கு. ஸோ ஆடியோ குவாலிட்டி அப்படின்னா இப்போ வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே டால்பை ஆடியோ, டால்பை டிஜிட்டல் பிளஸ், டால்பை அட்மாஸ் இதற்கான சப்போர்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் கொடுத்துறாங்க. அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தா OnePlus, ரெட்மி, ஐசென்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்திருந்தாங்க. இந்த சாம்சங் பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் டிவி சீரிஸ் டைசன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. நார்மலா ஒரு ஸ்மார்ட் டிவி அப்படின்னா இருக்கக்கூடிய இன்பில்ட் ஆப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆண்ட்ராய்ட் டிவியா இருந்துச்சு அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஏதாவது ஆப் வேணும் அப்படின்னாலுமே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த சாம்சங் டிவி பொறுத்த வரைக்கும் அந்த இன்ஸ்டால் அண்ட் இன்ஸ்டால் ப்ராசஸ் வந்து நம்மளால பண்ண முடியாது. அண்ட் இதுல இருக்கக்கூடிய ரேம் ரோம் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலயும் வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ப்ரீலோடட் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். சோ எக்ஸ்ட்ரா நம்ம ஆப்ஸ் யூஸ் பண்ண போறது இல்லை அப்படின்றதுனால அந்த ஒரு ஆப்ஷன் வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அண்ட் இதுலயே ஸ்கிரீன் மிரரிங்கான ஆப்ஷனுமே இருக்கு. அண்ட் பர்சனல் கம்ப்யூட்டரா யூஸ் பண்றீங்க அப்படின்னாலுமே இந்த சாம்சங் டிவியை யூஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோசாஃப்ட் 365 ஆப்ஷனுமே எனேபிள் பண்ணி கொடுத்திருக்காங்க. அண்ட் சாம்சங் டிவி பிளஸ்க்கான ஆப்ஷனுமே இருக்கு. ஃப்ரீ அன்லிமிட்டெட் கண்டென்ட் நம்மளால வாட்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 HDMI போர்ட் இருக்கு, ஒரு USB போர்ட்டுமே அவைலபிள் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுலயும் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கா யூஸ் பண்ணக்கூடிய லேண்ட் போர்ட், ஈத்தர்நெட் எல்லாமே அவைலபிள் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதோட பிரைஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 14,990 பிரைசிங்ல வந்து ஆப்ரேட் பண்றாங்க. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்ஜில இருக்கக்கூடிய 32 இன்ச்சஸ் ஸ்மார்ட் டிவி. ஸோ மாடல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 32LM563 அப்படின்ற மாடல். ஸோ இதோட பிரைஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 14,990 பிரைஸ்ல வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சாம்சங் பிராண்டுக்கு காம்படிஷனா தான் இந்த மாடல் வந்து அவைலபிள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாடல் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கா எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்திருப்பாங்க. இதுலயே 2022 மாடல் வேணும் அப்படின்னா 32LQ576 அப்படின்ற மாடல். ஸோ இதோட பிரைஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 18,500 அப்படின்ற ரேஞ்ச் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலயே கார்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்றோம் அப்படின்னாலுமே நல்ல ஒரு ஆஃபருமே கொடுத்திருக்காங்க. அண்ட் இருக்கக்கூடிய டிசைன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே ஃப்ரேமோட தான் கொடுத்திருக்காங்க. பாக்குறதுக்கு நல்ல ஒரு அஸ்தெட்டிக்கான ஒரு ஸ்லிம் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இருக்கக்கூடிய பிக்சர் என்ஹான்ஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் Alpha 5 Gen 5 ஆர்டிபிஷியல் பிக்சர் என்ஜினுமே கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு பிக்சருமே நல்ல ஒரு அப்ஸ்கேலிங் பிக்சர்னால ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லலாம். இல்ல ஒரு ஆர்டிபிஷியல் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க அப்படின்னா நல்ல ஒரு அப்ஸ்கேலிங் பிக்சர்ங்கிறது. அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎஸ் பேனலாவுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் வீவிங் ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் 178 டிகிரி கொடுத்திருக்காங்க. 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் ரேட்டுமே இருக்கு. அண்ட் HDR10 ப்ரோக்கான சப்போர்ட்டுமே இருக்கு. ஒவ்வொரு பிக்சருமே நல்ல ஒரு சேச்சுரேஷனால ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லலாம். அண்ட் ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 5 வாட்கான ஆடியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. ஸோ 5 வாட்ஸ் அப்படின்றதெல்லாம் இப்போ மார்க்கெட்ல ரொம்பவே கம்மியான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனா எல்ஜி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லவுடான ஸ்பீக்கர் தான் கொடுத்திருப்பாங்க. அண்ட் டால்பை டிஜிட்டல் பிளஸ்க்கான சவுண்ட் சிஸ்டம் இருக்கு. ஆர்டிபிஷியல் சவுண்ட் சிஸ்டம் எனேபிள் பண்ணி கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு அப்ஸ்கேலிங்கான சவுண்ட் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஸ்மார்ட் டிவி அப்படின்றதுனால WebOS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. சோ எல்ஜில நம்ம எவ்வளவு ஹை எண்ட் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படினாலுமே WebOS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் கொடுப்பாங்க. சாம்சங்ல பார்த்தோம் அப்படின்னா டைசன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், எல்ஜி பொறுத்த வரைக்கும் WebOS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுப்பாங்க. அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா இதுலயே ஃபுல் வெப் ப்ரௌசருக்கான ஆப்ஷனுமே கொடுத்திருப்பாங்க. அண்ட் ஸ்கிரீன் மிரரிங்கான ஆப்ஷனுமே இருக்கு. அண்ட் குரோம் காஸ்டுக்கான ஆப்ஷனுமே எனேபிள் பண்ணி கொடுத்திருக்காங்க. ரிமோட் பொறுத்த வரைக்கும் மேஜிக் ரிமோட்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இந்த பர்டிகுலர் மாடல்ல. அண்ட் இதுலயே கேம் ஆப்டிமைசருக்கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. ஆட்டோ லோ லேட்டன்சி மோடுக்கான சப்போர்ட்டுமே இருக்கு. நல்ல ஒரு கேமிங் ப்ராடக்ட் அப்படின்னா கண்டிப்பா இந்த எல்ஜில இருக்கக்கூடிய LQ576 சீரிஸா தான் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய போர்ட்ஸ் அண்ட் கனெக்டிவிட்டி வைஸ் பொறுத்த வரைக்கும் 2 HDMI போர்ட் கொடுத்திருக்காங்க, ஒரு ESP போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுலயே ARC சப்போர்ட்டுமே அவைலபிள் கொடுத்திருக்காங்க. நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய 3.5mm ஆடியோ அவுட், ஆப்டிகல் அவுட் இதற்கான சப்போர்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாடலுடைய பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 18,500. சோ இந்த வீடியோல அண்டர் 15,000ல வரக்கூடிய ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு டிவி பத்தின டீடைலான ரிவ்யூ கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை போய் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிட்டா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோல ஏதாவது சஜஷன் இருக்கு அப்படின்னாலுமே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.